உன் மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா அதுக்காக உன்னை பழிவாங்க உன்கிட்ட பொய்யா பழகினதா மட்டும் சொல்லாத. வந்து பார்த்தீங்கன்னா மகா கிட்ட போய் வந்து காமிச்சிடுறாங்க. இது மாதிரி சிந்து எழுதி வச்சது அவள் குற்ற உணர்ச்சியால் வந்து தனக்கு தானே தாலி கட்டிட்டு இது மாதிரி சிவா கட்டினதா அதை எழுதி வச்சிருக்காமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மகா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போதும், நான் வந்து இந்த வீட்டை விட்டு தள்ளி விட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிந்துக்கும் சிவாக்கும் கல்யாணம் ஆகி வந்து 1 வருஷம் ஆக போகுது. வீட்டில் எல்லாமே வந்து செமையாக கிராண்டாக வந்து கொண்டாடலான்னு இருக்கும்போது சிந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, டாக்டர் நான் உன் மனசில் இருக்கேன்னா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் வந்து நான் வந்து இந்த செலிப்ரேட்டுக்கே பண்ண வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து சிவா வந்து இல்லை, நீ வந்து பொய் சொல்லி என்னை வந்து நீ கல்யாணம் பண்ண, அதனால் வந்து நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் தெரியாது நம்ம சிவா வந்து சும்மா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து உடஞ்சே போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா தெரிஞ்சோடனே அவங்களுமே உடஞ்சி போயிடுறாங்க. உன்னை வந்து நம்பினானே, நீ வந்து நீ இப்படி இது பண்ணுவேன் நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோட எபிசோட் வந்து முடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.